வரலாறு சில மனிதர்களைத்தான் தேடி வரும். தன்னை முன்னிறுத்த தெரியாத மாமனிதர், கடமையை முன்னிறுத்தி சரித்திரம் படைத்தவர். அதிகாரம் தேடி அவர் போகவில்லை, அதிகாரம் அவரை தேடி வந்தது. இந்த பதவியும் நாற்காலியும் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் நான் செய்கிற தொண்டு உங்களுக்கு எப்பவும் துணையாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இங்கே இருக்கேன். If the Indian army enters, not even the bones of 1 crore Hindus will remain. ஐயா, டெல்லி இன்னும் நிஜாம் அமைதியா இருப்பாரு நம்புது. அந்த ஒப்பந்தம் நம்மளை காப்பாத்தும்னு நினைக்கிறாங்க. அமைதியா? நிஜாம் மனசுல அமைதி இல்ல, அவன் காலத்தை கடத்துறான். அவனுக்கு சமாதானம் வேணாம். இங்க பாரு, செக்கோஸ்லோவாக்கியாவில இருந்து மெஷின் கன் வருது. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஹைதராபாத் ஒரு கோட்டையா மாறிக்கிட்டு இருக்கு. இத நாம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. டெல்லி ஒரு எரிமலை மேல தூங்கிக்கிட்டு இருக்கு. நான் அவங்கள எழுப்பணும். சர்தார்ஜி, பேச்சுவார்த்தை மட்டும் பலிக்கலன்னா நம்ம ஜனங்க தங்களை தற்காத்துக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. நேரு யோசிக்கிறார். சர்வதேச அழுத்தம் வரும்னு பயப்படுறாரு. ஹைதராபாத்தை மீட்கலன்னா அது நம்ம தேசத்தோட எதிர்காலத்துக்கே ஆறாத ரணமாயிடும். பேச்சுவார்த்தையெல்லாம் இனி வேலைக்கு ஆகாது. நாம 3 பக்கமும் இருந்து ஒரே நேரத்தில் அவங்கள வளைக்கணும். மெட்ராஸ், பாம்பே, அப்புறம் மத்திய மாகாணம், இந்த 3 திசையில இருந்தும் படைகளை உள்ள இறக்குங்க. மெட்ராஸ் எல்லையை தயார் பண்ணுங்க. தைரியமா முன்னெடுங்க. வெற்றி நமக்கு நிச்சயம். Everything is over. There is no way to escape now. ஐயா, ஜெயிச்சிட்டோம். ஹைதராபாத் சரணடைஞ்சிருச்சு. ஐயா, வண்டியில ஏறுங்க. ஊரே உங்களை கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கு. பதவிங்கிறது ஒரு பொறுப்பு தான். அது எனக்கு தலைக்கணத்தை கொடுக்க கூடாது. அம்மா, இந்த எலுமிச்சை என்ன விலை? 10 காசு ஐயா. விலை ஜாஸ்தியா இருக்கு. 5 பைசாவுக்கு 4 பழம் கொடு. 5 பைசாவுக்கு வேணும்னா வேற பழம் தரேன். ஆனா இது தனி ரகம், சாறு நிறைய இருக்கும். இதெல்லாம் மெட்ராஸ், பாம்பே, ஏன் வெளிநாட்டு கூட போகுது. திண்டிவனம் பஜார் முழுக்க விசாரித்து பாருங்கள் ஐயா. யாரிடம் கேட்டாலும் இவ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தோட்டத்து எலுமிச்சைன்னு சொல்வார். 10 பைசாவிற்கு குறைவாக யாரும் ஒரு பழம் கூட தரமாட்டார்கள். இதற்கு பேரம் பேசாதீர்கள். பதவி இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா விவசாயிங்கிறது தான் என் நிரந்தர அடையாளம். தேசம் ஒன்றுபட்டு விட்டது, அதுவே போதும்.